கேட்டதுல ஏன் இன்னுமே திமுக வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காம அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் தேர்தல் குழு அமைச்சாதானே பேச்சுவார்த்தை நடத்த முடியும், தொகுதிகள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேண்டிடேட் எல்லாம் டிக்ளேர் பண்ண முடியும், உங்க தொகுதியில போய் நீங்க வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ நிறைய பேர் திமுக அகைன்ஸ்டா தான் பேசியிருக்காங்க. திமுக சார்பா யாருமே பேசல. இதெல்லாம் ஒரு டிசிஷன் ராகுல் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவங்க ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு தர விரும்பலன்னா 36 சட்டமன்ற தொகுதிக்கு கீழே நீங்க இறங்கி வரக்கூடாது. பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு அது சிதம்பரம் அவர்களுக்கு கொடுக்கணும். இது மட்டும் அவங்க கிட்ட இருந்து குறைச்சி வாங்கிடாதீங்க. அதே போல ஜெயிச்ச பிறகு சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பிறகு அங்கு தமிழகத்தில் ஏற்படும் ஆட்சி அமைக்கும் நிலவரத்தை பொறுத்து நம்ம ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்போம். இப்போ அவங்க கிட்ட நீங்க 36 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா மட்டும் வாங்கினா போதும், அது கீழே இறங்கி வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இல்ல திமுக தலைவருக்கும் ஒரு பெரிய நிம்மதி, காங்கிரஸ் ஒரு வழியா விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியா டுடேவோட ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, தமிழகத்திற்கு கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராத ஒரு விஷயம் என்றும் கூறியுள்ளார். வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் அரசியல் சம்பந்தமான விஷயங்களையும் சமூகம் சார்ந்த விஷயங்களையும் விவாதிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு முக்கியமா எதை பத்தி நம்ம விவாதிக்க போறோம்னா, காங்கிரஸ் திமுக இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுத்திருக்காங்க, கூட்டணி முடிவாயிடுச்சா அப்படின்றதான் இன்னைக்கு விவாதிக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணாதவங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் தொடர்ந்து நாங்க வெளியிடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெறும் என்று கூறிக்கொள்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். சிறு செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அவர் நேற்று டெல்லியில ஒரு பிரஸ் முன்னாடி நின்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. எல்லாரும் நீங்க பாத்திருப்பீங்க. அதுல என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டெல்லி காங்கிரஸ் தலைமை பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிற காங்கிரசுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 72 மாவட்ட தலைவர்களையும் அவர்களுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை, திரு ப. சிதம்பரம் மற்றும் செல்வகுமார் எம்எல்ஏ இவங்க 3 பேரையும் அழைச்சாங்க. அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படி வேலை பார்க்கணும் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. அந்த டிஸ்கஷன்ல கார்கேவும் ராகுல் காந்தியும் ஒவ்வொருத்தரும் இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. கேட்டதுல ஏன் இன்னுமே திமுக எந்த ஒரு முடிவும் எடுக்காம அப்படியே கிடப்பில போட்டு வச்சிருக்காங்க, இன்னும் தேர்தல் குழு அமைச்சாதானே பேச்சுவார்த்தை நடத்த முடியும், தொகுதிகள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேண்டிடேட் எல்லாம் டிக்ளேர் பண்ண முடியும், உங்க தொகுதியில போய் நீங்க வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ நிறைய பேர் திமுக அகைன்ஸ்டா தான் பேசியிருக்காங்க. திமுக சார்பா யாருமே பேசல. என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளோட காங்கிரஸ் தலைவர் குழு போய் அவங்க மீட் பண்ணி நம்ம விருப்ப தொகுதி பட்டியல கிட்டத்தட்ட 70 நாள் ஆகுது. இந்த 70 நாள்ல அவங்க எந்த முடிவும் எடுக்காம இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க சார்பா எந்த குழுவும் அமைக்காம இருக்காங்க. நாமளும் பலமுறை அவங்களுக்கு கேட்டுட்டோம், ஆனா அவங்க செய்யாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவுக்கு அவர் என்ன சொல்லுதோ அறிவாலயத்தோட விசுவாசி அல்லவா, அவர் எப்பவுமே திமுகவுக்கு சார்பாக சாதகமாக தான் பேசுவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவருக்கு நேற்று கடுமையான டோஸ் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு நாள் தான் நீங்க அவருக்காக திமுகவுக்காக வாத்தியம் வாசிக்க போறீங்க, கொஞ்சமாவது கட்சிக்கு விசுவாசமா இருங்கன்னு சொல்லி ராகுல் அவரிடம் கடுமையாக பேசியதாகவும், உடனடியாக திமுக தலைமையிடம் நேரே சென்று அவர்களிடம் குழுவை அமைத்து உடனடியாக முடிவை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவர் நேற்று பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில ஒரு விரக்தியான ஒரு பதில் சொல்லுவார். ஒன்னும் திமுக மேல எங்களுக்கு வருத்தம் தான், எந்த குழுவும் அமைக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு. சோ இந்த சூழ்நிலையில் அவரிடம் ராகுல் காந்தி என்ன அறிவுறுத்தினார் என்றால், 41 சட்டமன்ற தொகுதி கொடுக்கணும், அதே நேரத்தில் 20% உள்ளாட்சி தேர்தலையும் வாய்ப்பு கொடுக்கணும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் கேட்கணும்ன்றது அவங்களோட கோரிக்கை. ஃபைனலா ஒரு டிசிஷன் ராகுல் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவங்க ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு தர விரும்பலன்னா 36 சட்டமன்ற தொகுதிக்கு கீழே நீங்க இறங்கி வரக்கூடாது. பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு அது திரு சிதம்பரம் அவர்களுக்கு கொடுக்கணும். இது மட்டும் அவங்க கிட்ட இருந்து குறைச்சி வாங்கிடாதீங்க. அதே போல ஜெயிச்ச பிறகு சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பிறகு அங்கு தமிழகத்தில் ஏற்படும் ஆட்சி அமைக்கும் நிலவரத்தை பொறுத்து நம்ம ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்போம். இப்போ அவங்க கிட்ட நீங்க 36 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா மட்டும் வாங்கினா போதும், அது கீழே இறங்கி வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இந்த தகவல்கள் டெல்லியில இருந்து செல்வ பெருந்தகை அவர்கள் மூலம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வழியா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துட்டாரு. ஃபைனலா ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு கூடிய விரைவில் தெரியும். ஏன்னா அவங்க குழுவை 22ஆம் தேதிக்கு
முதல் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் பிரகாரம் அந்த குழுல டி.ஆர். பாலு அவர்களும் திருமதி கனிமொழி அவர்களும் குறிப்பா இடம்பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழு தான் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளிடம் பேசி தொகுதியை முடிக்க போறாங்க. முதல் கட்டமாக காங்கிரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றிகரமா முடிச்சிருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல காங்கிரஸ் திமுக கூட கிட்டத்தட்ட கூட்டணி தொடருது அப்படின்றது ஊர்ஜிதமாயிடுச்சு. டிவிகேவோட நிலைமை தான் என்ன அப்படின்றது தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் டிவிகேவை ஒரு பகடைக்காயா தான் யூஸ் பண்ணி அவங்களோட காரியத்தை அவங்க சாதிச்சுக்கிட்டாங்க. சோ இப்ப ஒரு வழியா திமுகவும் காங்கிரசும் கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சுன்றது நம்ம இங்க சொல்றோம். அதே நேரத்துல திமுக தலைவருக்கு ஒரு பெரிய நிம்மதி, காங்கிரஸ் ஒரு வழியா விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா டுடேவோட ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. தமிழகத்திற்கு கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராத ஒரு விஷயம் என்றும் கூறியுள்ளார். அவருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பெரிய நிம்மதி பிறந்திருக்கும் என்று தோன்றுகிறது. ஏன்னா இவ்வளவு நாள் அமைதி காத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்ப தைரியமா சொல்லிட்டாங்க. ஏன்னா டெல்லியில இருந்து அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்னன்னா கூட்டணியிலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்க பங்குக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுதான் அவருக்கு மிகப்பெரிய ரிலீஃப் ஆயிருக்கும் நினைக்கிறேன். அவரோட பிரச்சனைகள்லாம் சுமூகமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா நேற்று அவர் தூங்கி இருப்பார் என்று நம்புகிறோம். பார்ப்போம் வருங்காலங்களில் என்ன நடக்க போகிறது. அரசியல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணுகுண்டுகள் வீசப்படுவதா பட்டாசு வெடிக்கிற அளவுக்கு இருக்கு. புதுசா விஷயங்களையும் தொடர்ந்து நாம தொகுத்து வழங்குவோம். நன்றி.